எதுக்காக இவ்வளவு பெரிய வன்முறை? நம்ம குடும்பத்து மேல யாருக்கு இவ்வளவு வன்மை இருக்கு? எதுக்காக இவ்வளவு கொடூரமா திட்டம் போட்டிருக்காங்க? டேடி, கிளியர் கட்டா நல்லாவே தெரியுது. அதான் நம்ம இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம கிட்ட வந்து எச்சரிக்கை பண்ணாங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வந்தாங்க. அப்படின்னா இது எல்லாம் அந்த ரஞ்சித்தோட வேலையா? எக்ஸாக்ட்லி, அவனோட வேலை தான். டேடி, அவன் ஜெயிலுக்குள்ளே இருந்துகிட்டே வெளியில இருக்கிறவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அந்த மாதிரி ஏதோ ஃப்ராட் தானே பண்ணிக்கிட்டு இருக்கான் தான் அந்த ஆபீசர் நம்ம கிட்ட வந்து வார்ன் பண்ணிட்டு போனாரு. நான் கூட எனக்கும் நந்தினிக்கும் ஏதோ நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவங்களோட மாஸ்டர் பிளானே சுரேகாவை வச்சு தான் பண்ணாங்க. அது இப்பதான் டேடி எனக்கு புரியுது. அவன் ஜெயில இருந்தாலும் ஆளுங்களை வச்சு இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை பண்ணிருக்காங்க ஐயா. சூர்யா, நல்ல காரியம் பண்ணடா. உன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. நீ சொல்லியிருந்தன வையன், அவ கோவத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ணிருக்கவே முடியாது. அவங்களாலலாம் கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் இதை அங்க வச்சு சொல்லல உங்ககிட்ட. அது ரொம்ப நல்லதுடா. இப்போதைக்கு உங்க அம்மாவுக்கு எதுவும் தெரிய வேணாம். எல்லாம் சுரேகா முதல்ல நல்லபடியா ஆட்டும். அவளை நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிக்கலாம். வாங்க, உங்க அம்மா அங்க பயத்துல இருப்பா. நந்தினி வா. மாதவி மேடம், உங்க சிஸ்டர் சுரேகாவுக்கு இப்ப எப்படி இருக்கா? இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா மாதங்கி. டாக்டர்ஸ் யாரும் வெளியில வந்து என்ன நிலைமைன்னு இன்னும் சொல்லல. ரொம்ப நேரமா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பயமா இருக்கு. சுந்தரவல்லி, ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு பல பேஷண்ட் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வெளியே வந்து விளக்கம் சொல்றதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்கன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வேணா டாக்டர் கிட்ட கேளுங்க. நம்ம வேற ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பாத்துக்கலாங்க. அதெல்லாம் நினைச்ச உடனே பண்ண முடியாது. முதல்ல டாக்டர் வந்து நிலைமை என்னன்னு சொல்லட்டும். அதை விட முக்கியமா சுரேகாவுக்கு கான்சியஸ் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். சரியா? அவ கண்ணு முழிச்சிருவாள். கண்டிப்பா கண்ணு முழிச்சிருவா. அவ வெறும் மயக்கத்துல இருந்ததா தான் நந்தினி சொன்னா. கண்டிப்பா கண்ணு முழிச்சிருவா. நீ பயப்படாம இரு. அவ கட்டாயம் முடிப்பா. அவ கண்ணு முழிக்கட்டும். அப்புறம் அந்த நந்தினி குடும்பத்தையே சுந்தரவல்லி கிழிச்சு தொங்க விட போறா. சார் சொல்லுங்க சார். சுரேகா இப்ப எங்க இருக்காங்க? அவங்கள யார் காப்பாத்துனது? சார், உள்ள ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் நிலைமை என்னன்னு டாக்டர்ஸ் இன்னும் சொல்லல சார். சரி, அவங்கள முதல்ல யார் பார்த்தது? அவங்க எங்க கிடைச்சாங்க? சார், இங்க ஐசியூ முன்னாடி எல்லாம் இப்ப பேச வேண்டாம். நீங்க வாங்க, கொஞ்சம் நம்ம டீடைலா பேசுவோம். சரி வாங்க. டாடி, இங்கே வாங்க சார். வாங்க. வாங்க சார். சொல்லுங்க சார், என்ன சார் நடந்துச்சு? சார், என்னோட வைஃப் நந்தினி சார். இவ தான் சுரேகாவை கண்டுபிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்தா. சார், இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, நந்தினி தான் சார். அவளோட தங்கச்சியும் காப்பாத்தி என்னோட தங்கச்சியும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. உங்களுக்கு அவன் போட வந்த ஊசி என்ன ஊசின்னு தெரியுமா? தெரியல சார். அவன் எதுவுமே சொல்லல சார். ஒருவேளை சுரேகா அம்மாக்கு போட்ட மாதிரி தான் எனக்கும் மயக்க ஊசி போட வந்தான்னு நினைக்கிறேன். அப்போ உங்களையும் கடத்தி அடைச்சு வைக்க பிளான் பண்ணியிருக்கான். சார், பெரிய லெவல்ல திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க சார். புரியுது சார். முக்கியமா இந்த விவகாரத்துல புனிதாவையும் நந்தினி மேடத்தையும் சிக்க வைக்கிறதுக்காக காய் நகர்த்துற மாதிரி தெரியுது. அதான் சார் நடந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நடந்த எல்லாத்தையும் நான் ரிட்டனா எழுதி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் சைன் பண்ணி தர சொல்றேன். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க அதை கன்சிடர் பண்ணணும். என்னது அப்ளிகேஷனா? என்ன சார் அது? வேற ஒன்றும் இல்லை சார். உங்க சன் கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் போட்டு வச்சிருக்காரு. நாங்க அந்த ப்ரெஷர்ல தான் இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சார், எதுக்கு சார்? இப்பதான் சுரேகாவை கண்டுபிடிச்சாச்சே சார். இதுக்கப்புறம் அந்த பெட்டிஷனுக்கு வேல்யூவே இல்லையே சார்.
ஆனால் நீங்களே சுரேகாவை கண்டுபிடிச்சிட்டிங்களே, அது எங்களுக்கு தான் சார் பிரச்சனையில் போய் முடியும்.